சண்டே மார்னிங். எவ்ரி சண்டே நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் கொஞ்சம் early போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் அன்றைக்கி ஒரு சில திங்ஸ் இல்லை, மெயினாக மில்க் பேக்கெட் இல்லை. ஸோ அதனால் பேபி எழுந்ததுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான்வெஜ் எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பேபி எழுந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 போல் தான் போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு 1/2 kg போல் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த 1/2 kg எங்களுக்கு வந்து போதும். நான் கிரேவி அது கூட 2-3 சிக்கன் பீசஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன். பேபிக்கும் அந்த மாதிரி தான். அவங்களுக்கு ரசம் சாதம் ரெடி பண்ணி நாங்கள் எங்களுக்கு ரெடி பண்ணுற மெத்தட்லேயே அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு தான் ரெடி பண்ணுவோம். அவங்களுக்கு ரசம் சாதத்தோட ஒரு 2-3 சிக்கன் பீசஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றது. ஸோ எங்களுக்கு இது டின்னர் வரைக்குமே வரும். அன்றைக்கி லன்ச்சு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்போது தான் எனக்கு சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டேன் லஞ்சுக்கே. ஸோ நைட்டுக்கும் சேர்த்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவும் தேய்ச்சி வச்சுட்டேன். கோதுமை மாவு காலி ஆகிடுச்சு அப்படின்னா நான் ஆசீர்வாதில் தான் வாங்குவேன். பட் அன்றைக்கி சக்கி ஃப்ரெஷ் ஆட்டை வந்து 2 kg 110K கிடச்சிருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருந்தது. சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு எனக்கு மட்டும்தான் சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரைஸ் வச்சுட்டு பேபிக்கு கொஞ்சமாக ரசம் அதுவுமே சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆனியன் ரைஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். வெறுமனே கூட எடுத்துக்க பிடிக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணிக்கிட்டேன். டின்னருக்கும் சேர்த்தே சப்பாத்தி இப்போவே ரெடி பண்ணி ஒரு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிட்டேன்.